ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இப்போ பார்க்க போகிறது தேங்காய் பால் குழம்பு எப்படி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் எண்ணெய் விட்டு தாளிச்சுக்கணும். ரெண்டும் கடுகு பொரிஞ்ச உடனே 2 சைஸ் பெரிய சைஸ் தக்காளி, 2 பல்லாரி வெங்காயம், அது ரெண்டையுமே நம்ம போட்டு அதோட வதக்கிக்கிறோம். சேர்த்து இதில் புளிப்புக்கு ஒன்றும் கிடையாது, தக்காளி மட்டும்தான். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். உரப்புக்கு பச்சை மிளகா வெட்டி போடலாம், இல்லாட்டி வேண்டான்னா வத்தப்பொடி போட்டுக்கலாம் ஒரு இதாக. இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின உடனே இந்த ஏற்கனவே முருங்கைக்காய் 2 முருங்கைக்காயும் 1/2 கிலோ உருளைக்கிழங்கும் வெட்டி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்து போட்டு நம்ம வதக்க போகிறோம். இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின உடனே உருளைக்கிழங்கு முருங்கைக்காயை சேர்த்து வதக்க போகிறோம். இதுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது மொதல் பால், இது 2வது பால். ஒரு தேங்காய் உடச்சி திருவி வச்சு அரைச்சி அதை பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த காய்கறி 2வது பாலில் தான் வேகணும். பாருங்கள், காயும் சேர்த்து அதோட போட்டுக்கிறோம். உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காயையும் அதோட சேர்த்து போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட 2ஆம் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை விட்டு வேக வைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்கிறோம். கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே இதில் 2வது பால் எடுத்து அதோட சேர்க்குறோம். தேவையான அளவு முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கிறோம். இப்போ தேங்காய் பால் விடுறோம். 2வது பால் எடுத்ததை இதை விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஓரளவுக்கு வத்தல் பொடியும் உப்பும் சேர்க்குறோம். மிளகா வத்தல் பொடி, சில்லித்தூள் தேவையான அளவு உப்பு போடுறோம். உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ சில்லித்தூள் போடணும். சில்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா தட்டு மூடி போட்டு நல்லா அதையே வேகட்டும். இந்த பாலும் தண்ணியும் விட்டுருக்கோம்ல, 2ஆம் தேங்காய் பாலும் தண்ணியும் அதில் வேகட்டும். நல்லா வெந்து வந்த பிறகு திருப்பி மொதல் பாலை விட்டு இறக்க வேண்டியதான். என்ன தேங்காய் திருவி காயெலாம் வெட்டி வச்சுட்டோன்னா ஈஸி தான் செய்யுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்காய் எல்லாம் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மொதல் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை தூக்கி அதோட சேர்க்குறோம். ரொம்ப கொதி வர வேண்டாம், லேசாக ஒரு கொதி வந்தால் போதும். சுவையான தேங்காய் பால் குழம்பு ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.